அம்மா எம்மா மருமகளே, பிச்சைக்காரங்க சாப்பாடு கேட்டு வந்திருக்காங்க பாரு. பழசு கிழசு ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டு வா பாவம் சீக்கிரம். எம்மா நாங்க ஒன்னும் பிச்சை கேட்டு வரல, ஓட்டு கேட்டு வந்திருக்கோம்மா. என்னப்பா நீ ஓட்டு கேட்டு வந்தவன் அம்மான்னு கத்தின்னு இருக்கீங்க, மாடு கழனி தண்ணி கத்துற மாதிரி கோரசா. அதான் பிச்சைக்காரனும் நினைச்சிட்டேன். சரி சரி உட்காருப்பா. ஆமா நீ எந்த கட்சி? அவர் இந்த தொகுதியோட எம்எல்ஏமா. அவரு தெரியலையா உங்களுக்கு? என்ன கட்சி என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்களே, யாரு என்னன்னு தெரியலன்னு. ஓ ஓ இந்த தொகுதி எம்எல்ஏவா? சரி 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 சரி. போன எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டு போனாரு. அதோட இந்த எலெக்ஷனுக்கு தான் வராரு. தொகுதி வேலை அது இதுன்னு எதுக்காவது வந்திருந்தா பார்த்துருப்போம். அதோட இப்பதானே வரீங்க, அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? மறந்து போச்சு, வயசாகுதுல்ல அதான். எம்மா மருமகளே, யாருன்னு கேக்குறீங்க? நம்ம தொகுதி எம்எல்ஏவா. ஓ அப்படியா? வாங்க சார் உட்காருங்க. மோர்கீர் குடிக்கிறீங்களோ? இருக்கட்டுமா பரவாயில்ல, வேண்டாம். நம்ம சூரியகாந்தி கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. மறக்காம ஓட்டு போட்டுங்கன்னா உங்க புருஷனெல்லாம் கேட்காதீங்க. அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், அப்புறம் உங்களை அவர் குழப்பி விட்டுருவாரு. நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க மனசார எனக்கு ஓட்டு போட்டுருங்க, சரியா? அது சரி. எப்பா என்ன குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறியோ? ஏன் முன்னாடியே என் மகன் பேச்சு கேட்காதன்னு என் மருமக கிட்ட சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா அது வந்து நான் அப்படி சொல்லலையம்மா, ஓட்டு பத்தி தானே சொன்னேன். வந்துட்டாங்க காலையிலேயே வெள்ளையும் ஜாலியுமா. உன் புருஷ பேச்ச கேட்காத, ஏன் பேச்ச கேளுன்னு. பேசாம போங்க இங்க இருந்து. ஓட்டு போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. போன வாட்டி வந்தான், அதோட இப்போ வந்து நிக்கிறான். இதுக்கப்புறம் ஓட்டு போட்டேன் அதுக்கு அடுத்த வருஷம் 10 வருஷம் கழிச்சு அப்ப நான் இருப்பேனே இருக்க மாட்டேனோ? இந்த வாயில பூச்சி போடுறோம் போன்னு சொல்லி அனுப்புவா. பேசாம ஓடி போயிடுங்கிறது. எம்எல்ஏமா என்ன எம்எல்ஏ? இன்னொரு 4 நாள் எலெக்ஷனே வரப்போகுது. இன்னும் என்ன எம்எல்ஏ? மாஜி எம்எல்ஏ. போதும் போங்கிறது. சரிம்மா ஏன் மேலதான் தப்பு. உங்க புருஷன் பேச்சு கேட்காதீங்கன்னு சொன்ன தப்பு தான். நீங்க அவரையும் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, நீங்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க. வரமா கலக்கிட்டீங்க. என்னக்கா மரத்தாண்ட உட்காந்துருக்க? என்னாச்சு வீட்டுக்கு போல? அப்பாப்பா வீடுனாலே வெந்து போகுதுடி, என்னால உட்காரவே முடியல. அதான் சரி இந்த வேப்ப மரத்து நிழலையாவது உட்காருவோமேன்னு வந்தேன். உன் தலையை பார்த்தேன், அதான் கொஞ்ச நேரம் பேசுவோமேன்னு கூப்பிட்டேன்டி. ஆமாக்கா கொஞ்ச நஞ்ச வெயிலா அடிக்குது. இப்பவே இப்படி இருக்கு, கத்திரி வந்தா எப்படி இருக்க போறோமோன்னு தெரியல போ. அம்மா என்னப்பா என்ன வேணும்? அது ஓட்டு கேட்டு வந்திருக்கோம்மா. கண்டிப்பா மறக்காம நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருணும். அதான் சொல்லலான்னு வந்தேன். இங்க 2 பேரும் உட்காந்துருந்தீங்க, சொல்லிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கும் போய் பேசிட்டு சொல்லிட்டு போயிடுறோம். ஆமாம்மா எங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. உன் வயசு என்ன என் வயசு என்ன? நான் உனக்கு அம்மாவா? அதானே. அட ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறோம், இதுல என்னமா இருக்கு? உங்களை எப்படா ஓட்டு கேட்டு வருவாங்க இந்த அரசியல்வாதிங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆமா நாங்கெல்லாம் என்னத்துக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் கொஞ்சம் சொல்லுங்க. எங்க காலத்துல 12 மணிக்கு வருவோம், 1 மணிக்கு வருவோம், ராத்திரியிலேயே வெளியிலேயே படுத்து கிடப்போம் கைத்து கட்டில போட்டுக்கிட்டு. ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் இல்ல. என்ன 10 ஊர்க்காரங்க ஓடி வந்து நிப்பாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகுனாங்க. ஆனா இப்ப பாரு, எங்க பாரு பிரச்சனை. பொம்பளைங்க வெளியே நடு ரோட்ல நிக்க முடியுதா? எத்தனை பிரச்சனை. பச்சை பிள்ளைகளை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. என்னத்தையா நீங்க அப்புறம் ஆண்டு கிழிக்கிறீங்க? இனிமே வர ஆட்சி நல்லாட்சியா இருக்குமா? இனிமே வர ஆட்சி நல்லாட்சியா தான் இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். அதை பத்தி நாங்க கேட்கல. இத்தனை நாளா ஆண்டவங்க போய்ஸை தான் கேட்கறோம். எத்தனை வருஷமா எத்தனை ஆட்சி மாறிச்சு, அதெல்லாம் கூட ஒரு கணக்குல சேர்த்துக்கலாம். ஐயோ அது என்னமோ கொஞ்ச நாள் அவ்வளோ போதை. மது விளக்கு நானுங்க ஒன்னத்தையும் வளர்க்கலாம், இன்னும் ஏத்தி விட்டுட்டானுங்க. விட்டா வீட்டுக்கு ஒரு செடி வளர்ப்பானுங்க போல இருக்கு போதைக்குன்னு. ஐயா சாமி, 70 வயசு கிழவிக்கும் 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நாங்கெல்லாம் பொம்பளைங்கன்னு எப்படி நடமாடுறது? எங்க பொண்ணுங்க, எங்க மருமகளுங்க, என் பேத்திங்க எல்லாரையும் நாங்க எப்படி பாதுகாக்கிறது? யாரை நம்பி விட்டு போறது? என்னத்த சொல்ல, யாராவது வருவாங்க கேட்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நானும் 2-3 வருஷமாவே. எவன் வருவான்? எலெக்ஷனுக்கு தான் வந்து நிக்கிறீங்க. பேசாம போயிருங்க, யாரும் இங்க முட்டாளா இல்ல. போங்க. புது ஆட்சி வரணும்ன்ற எண்ணம் இருக்கோ இல்லையோ, ஆனா பழைய ஆட்சி எதுவும் திரும்ப வர வேணாங்கிற எண்ணம் மட்டும் எங்க எல்லாருக்கும் இருக்கு. பேசாம நீங்களும் நிம்மதியா இருங்க. எதுக்கு வேஸ்டா தொண்டை தண்ணி வத்த கால் வலிக்க திரியறது? இத்தனை வருஷமா எப்படி இருந்தீங்களோ அப்படியே நிம்மதியா வீட்டுல போயிட்டு ஏசி போட்டுட்டு நிம்மதியா இருங்க. போங்க. சரிங்க, மறக்காம எங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓ இவங்களா? விசில் ஒண்ணும் இல்ல, விசில்தான். ஓட்டு போட்டுருங்க மறக்காம 2 பேரும். என்னங்கட்ட வெளியவே ஆர்வம் பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது சொந்தக்காரங்க வராங்களோ? வரான் உன் மச்சான் சொந்தக்காரன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஓட்டு நெருங்கிருச்சு, ஆனா யாரும் இன்னும் 10 ரூபாய் கூட கொடுக்கலையே. அதான் இன்னைக்கு அது கொண்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வாயை மூடு, ஏதோ காணாததை கண்ட மாதிரி. ஏதாவது வாய்க்குள்ள ஈயம் கொசும் போய் நிக்க போகுது. ஓட்டுக்கு போய் பணம் வாங்குறீங்களே, அந்த மாதிரி ஓட்டுக்கு போய் பணம் வாங்கி ஓட்டு போடுறது கள்ள ஓட்டு போடுறதுக்கு சமம். பிரியாத்தி, நான் சொன்னது கேட்டதும் ஆமாத்த இன்னும் கொண்டு வரல, நான் வேணா எங்கேயாவது விசாரிச்சு சொல்லட்டான்னு கேப்பியோன்னு பார்த்தா நீ என்ன இவ்வளவு நல்லவளா? திருந்திட்டியா என்ன? இல்ல
அதானே நீயாவது திருந்துறதாவது. ஊர்ல இருக்கிற ஒரு திட்டத்தாத்தி விட மாட்டேன். பரவாயில்ல, ஓட்டுக்காகுது நல்ல விஷயமா பேசுறீ, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இங்க பாருடி, நான் சொல்றது கேளு. நம்ம யார்கிட்ட பணம் வாங்குறோமோ அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு, ஐயோ நம்ம பணத்தை வாங்கிட்டோமேங்கிறதுக்காக அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வித்தோம்னா அது தப்பு. அதான் அந்த புள்ள சொல்லிச்சே, யார் என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, உங்க காசு தானே, அப்புறம் என்ன, ஒன்றும் தப்பு இல்லை, வாங்கி வச்சுக்கலாம். என்ன யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை, அவ்வளோதானே. பாப்போம் இந்த வேலையாவது நல்லது நடக்குதானே. அந்த அம்மா கிட்ட போய் தான் அசிங்கப்பட்டு வந்தாச்சு. இந்த அம்மா கிட்ட கொஞ்சம் உஷாரா பேசணும். தங்கச்சி, நான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்திருக்கேன். உங்களுக்கு மகளிர் தொகை எல்லாம் நல்லபடியா வருது இல்ல? இல்லையே, மகளிர் தொகை எல்லாம் எனக்கு ஒன்றும் வரல. என்னை விட வசதியானவங்களுக்கெல்லாம் வந்திருக்குது. எனக்கு ரொம்ப வசதின்னு சொல்லி மகளிர் தொகையை கொடுக்கல. அது சரிம்மா சரிம்மா. ஆமா, உங்களுக்கு முதியோர் பென்ஷன் வருது இல்ல? அது எங்க வருது? அது வந்து 5 மாசம் ஆகுது. அதுக்குன்னு ஓடி ஓடி பேங்க் நிற்கணும், வந்ததா வரலையா வந்ததா வரலையான்னு. அதை வேற நிறுத்தி போடுறானுங்க. அப்பப்பா இன்னும் போகல. 2 நாள் கழிச்சு தான் என் மகன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். அங்க போய் ஒரு நாள் பூரா நின்றுட்டு வந்தாதான் தெரியும். முதலியே இழுப்பு வலி. இப்பதான் தெரியுது எதுக்கு இந்த மனுஷனோட ஓட்டு கேட்க எவனும் வராம பிச்சுக்கிட்டு ஓடினானுங்கன்னு. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். பொம்பளைங்க அடிச்சுதானு போலுங்க போல இருக்க வீட்டுக்கு. சரிம்மா சரிம்மா. சரி, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நம்ம ஆட்சி சந்தோஷமா இருக்குல்ல? ஓட்டு போட்டுருங்கம்மா, மறக்காம நம்ம சின்னத்துக்கு. சரியா? வேற சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், எல்லாமே செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு எதெல்லாம் வரலையோ இதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம். சரியா? ஏன் 5 வருஷமா கோமால இருந்தியோ? திரும்ப ஜெயிச்சு வந்து தான் பண்ணணுங்கிற? இல்லம்மா, ஏதோ 1 2 தவறிட்டு இருக்கோம், அதான். சரிம்மா, நீங்க அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் ஏதாவது முயற்சி பண்ணிருப்பேன். எனக்கு தெரியாதுல்லம்மா. நாங்க எங்க இருந்து முயற்சி பண்ணி உனக்கு சொல்றது? உன்னை பாக்குறதுக்கே நாங்க 1000 முயற்சி பண்ணணும். போன 5 வருஷம் முன்னாடி வந்திருப்பியோ, அதோட இப்ப வர உங்ககிட்ட நாங்க வந்து சொல்றதுக்கு நீ என்ன எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்க? சரிங்கம்மா, எங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிங்கம்மா, வரேங்கம்மா. சீக்கிரையா லிஸ்ட்ல இருக்கிற பேரை பார்த்து கூப்பிடு. வருஷா கொடுத்துட்டு கிளம்புவோம். எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு போன விடியறதுக்குள்ள எங்க விடிஞ்சிருமோன்னு இருக்கு. இறையா, அவசரப்பட்ட முடியுமா? காசு விஷயம்ல, கொஞ்சம் போரு. ஏம்மா காமாட்சி அம்மா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, ஓட்டுக்கு பணம் எடுத்துட்டு வந்தோம், இந்தாங்க வாங்கிக்கோங்க. நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுருவீங்கல்ல, இந்தாங்க. சரி சரி, கொடுங்க. மொத்தம் எத்தனை ஓட்டு? மொத்தம் 4 ஓட்டு. ஏம்மா என்னம்மா 4 ஓட்டுங்கிற? 3 ஓட்டு தானே உங்க வீட்டுல. உங்க பொண்ணு என்ன இன்னும் ஓட்டு வரலையே? உங்க பொண்ணுக்கு மொத்தம் 3 பேர் தானே ஓட்டு போடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, இல்லாத ஓட்டுக்கு காசு கேக்குதா இல்லக்கா? பாத்தியா, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஒரு வார்த்தை நமக்கு சொல்ல கூட இல்ல. இருக்கட்டும். ஐயோ இல்ல எனக்கு கணக்கு எடுப்பாங்கல்ல, 4 பேர் சொல்லி பழகிடுச்சு, அதான் அப்பயே சொல்லிட்டேன். சரி 3 ஓட்டு தான். சரி இந்தாங்க காசு. இந்தம்மா, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் இருக்குது. 3 ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்கேன். மறக்காம ஓட்டு போட்டுருங்கன்னா. என்னது, வெறும் 1000 ரூபாய் தானா? 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுவாங்க? அங்கங்க போய் பாருங்க, ஒரு ஓட்டுக்கு 3000 4000 கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா வந்து? ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா என்ன, குறைஞ்சா போயிடுவாங்க ஒரு ஓட்டுக்கு. 5 வருஷத்துக்கு 5000 ரூபாய் அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்கு வெறும் 1000 ரூபாய் தானே கணக்கு. அது கொடுக்க வலிக்குதா உங்களுக்கு? செய்வோமா. ஆட்சிக்கு வந்தா செய்யாம எங்க போறோம்? செய்வோம். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு வர வைங்கள, நாங்க செய்யாம எங்க ஓடிட்டு போறோம்? செய்யல நான் சட்டையை பிடிச்சு கேளுங்க. சரி. சின்ன பொண்ணு மீனாட்சிக்கா, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஓடியாங்க. இந்தாமா. ஐயோ, எதுக்குமா கத்தி ஊரியா கூப்பிடுற? எல்லா வீட்டுக்கும் கொடுக்க தானே போறோம். ஐயோ, என்னமா பண்ணி வச்சுட்டு நீ? போலீஸ்கார வந்து நீங்க புடிச்சுன்னு விடுவோம் போல இருக்க புண்ணியத்துல. என்ன மிரட்டீங்க? ஓட்டு போடணுமா வேணாமா? அட இல்லம்மா, கோவப்படாதீங்க. சரி, வருஷம் வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. யாராவது கூட்டம் கூட்டினது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். கொடுங்க. எங்க வீட்டுல மொத்தம் 6 ஓட்டு. என் சின்ன பொண்ணு, எனக்கு கொஞ்சம் மானக்கேடா இருக்குது சின்ன பொண்ணு, இந்த ஓட்டுக்கு பாஸ் வாங்க நிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்குவோம். ஏன் அவங்க அப்பா வீட்டு காசா நம்ம வாங்கிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு? எல்லாம் நம்ம கஷ்டப்பட்ட காசுக்கா, நம்ம வரி பணம், நம்ம நாட்டோட பணம் தான். நல்லா நிம்மதியா இத்தனை நாள் சாப்பிட்டாங்கல்ல, இப்ப கொஞ்சமா வச்சும் கொடுக்கட்டும். அள்ளியா கொடுக்குறாங்க, கிள்ளி தானே கொடுக்குறாங்க, பேசாம வாங்கிக்க. சரி சின்ன பொண்ணு, நீ சொல்றதும் சரிதான். இத நான் சொல்லல, எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. உனக்கு அண்ணனா எனக்கு தம்பி, என்னமோ உனக்கு மட்டும் தான் அண்ணங்கிற மாதிரி பேசுற. சும்மா இருக்கா, அவனுங்க கேட்டா காசு கொடுக்காம போயிடுவாங்க. இங்க பாருமா, உனக்கு உங்க வீட்டுக்காரருக்கு வரைக்கும் நான் தரேன், வாங்கிட்டு போ. உங்க மாமியாருக்கு ஓரத்திக்கெல்லாம் நாங்க உங்க வீட்டாண்ட வந்து கொடுத்துக்கிறோம். போய் கொடுங்க, ஒவ்வொருத்தரா கொடுத்தா உங்களுக்கு தான் நேரம் ஆகும். ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணா கொடுத்துருவீங்கன்னு சொன்னேன், எனக்கு என்ன வந்தது? சரிங்க, எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கண்ணா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், காசு வாங்கியிருக்கோன்னு எங்களை தப்பா நினைக்காதீங்க.
கண்டிப்பா காசு வாங்கின யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். அதுதான் எங்க எல்லாரோட கொள்கையும். அதனால எங்களை எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். யாரும் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்க கூடாது. இது நம்ம ஜனநாயக உரிமை, கடமை மட்டும் கிடையாது. நம்ம உரிமையை எடுத்துக்கிற நாள் இன்னைக்கு. இந்த 5 வருஷம் அடுத்தது எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம நாளைக்கு முடிவு எடுக்கிறதுல தான் இருக்கு. அதனால ஓட்டு போட்டுறணும். எல்லாரும் ஒரு மாற்றத்துக்காக முயற்சி எடுத்து ஓட்டு போடணும். அதான் என்னோட வேண்டுகோள். ஆமா. பண்ணுங்க. லைக் கமெண்ட் பண்ணுங்க.